வணக்கம் மக்களே. நேற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்களை டெல்லியில் அவருடைய இல்லத்தில் சந்தித்து ராத்திரி 9 மணிக்கு மேலே சந்தித்து பேசியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. எடப்பாடி இதற்கு முன்பு என்ன சொன்னார்? பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை, நாங்கள் பாஜகவோட கூட்டணியை இனிமேல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இன்றைக்கி என்னடா இவர் போய் அமித்ஷா போய் பார்க்குறாரு, என்ன தேவை இருக்குது, இதெல்லாம் தேவையா? சட்டப்பேரவை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, சட்டப்பேரவை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை எடப்பாடிக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க, தேர்தலுக்கு இன்னும் 1 வருட காலம் இருக்க, இப்போ போய் அமித்ஷாவை போய் என்ன சந்திக்கணும்? ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டு எதற்கு போய் அமித்ஷா சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக என்னதான் ஆக போகுது? அடுத்த தேர்தலையாவது நம்ம ஜெயிப்போமா, இல்லை இவங்களை நம்பினா மீண்டும் நம்மளை நட்டாத்தில் விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் தலையை பிச்சுக்கிட்டு மண்டையை குழம்பிட்டு வர்றாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த டெல்லி சந்திப்பில் நடந்தது என்ன? அதிமுகவிற்கும் பாஜகவும் இடையில் மீண்டும் கூட்டணி அமையுமா? குறைந்தபட்ச வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி இருக்கார். பாஜகவும் தமிழகத்தில் காலு ஊன்றக்கூடிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் டெல்லி சந்திப்பின் ரகசியம் என்ன? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அவருடைய இல்லத்தில் சந்தித்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் பேசியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா CV சண்முகம், SP வேலுமணி, KP முனுசாமி போன்ற அணியினர்கள் எல்லாம் எடப்பாடி தலைமையில் போய் உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 2.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பேசினதுக்கப்புறம் கடைசி ஒரு அரை மணி நேரம் எடப்பாடி அவர்கள் தனியாக திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த சந்திப்பின் போது மிகப்பெரிய அளவில் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை எடப்பாடிகிட்ட வெளிக்காட்டியிருக்கார். அதாவது தன்னுடைய அதிருப்திகளையுமே வெளிக்காட்டியிருக்கார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெறும் 6% தான் தோல்வி அடைஞ்சோம், வெறும் 6% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியை தழுவியது அப்படிங்கிறத மிக ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்கார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிந்து போன அதிமுகவிலிருந்து உடைந்து சென்ற OPS, சசிகலா, டிடிவி தினகரன்லாம் சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் மீண்டும் வலியுறுத்திருக்கார். பட் ஆனால் இதற்கு எடப்பாடி ஒத்துக்கொள்ளலை. அதுதான் நிதர்சனம். எடப்பாடி இதற்கு ஒத்துக்கொள்ளலை. இவங்களை எல்லாம் சேர்ந்தால் நமக்கு வெற்றி மிகப்பெரிய அளவில் வரும்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்கார். அமித்ஷா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அமித்ஷா எடப்பாடியை கூட்டு மிரட்டினாரு, வச்சாரு, அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அமித்ஷா தன்னுடைய கருத்துக்களை நியாயமான முறையிலும் ஒரு கூட்டணி வேணும் என்ற முறையில் ஒரு ராஜதந்திரியாக தன்னுடைய கருத்துக்களை எடப்பாடியிடம் சொல்லியிருக்கார். பட் ஆனால் பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பதற்கு எடப்பாடிக்கு மனமில்லை. அதையுமே அவர் அமித்ஷாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டார். மேலும் அமித்ஷா மீண்டும் சொன்னது என்ன, அந்த 6% வாக்குகள் நம்ம பெற்றிருந்தோம் என்றால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிறத சொல்றாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, 2026 தேர்தலில் நாம ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற கருத்தை எடப்பாடியிடம் சொல்லியிருக்கார். மேலும் அதற்கு பதிலடியாக பேசிய, அதற்கு பதிலளித்த திரு எடப்பாடி என்ன சொன்னார், கூட்டணி எங்க தலைமையில தான் இருக்கணும், தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுகவில் இருக்கவங்க தான் முதலமைச்சர் பதவி. மேலும் இந்த கூட்டணி ஒருவேளை அமைந்தால் அந்த தொகுதிகளை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த முழு அதிகாரமும் எங்கள் கையில் தான் இருக்கும், அதிமுக தான் தொகுதிகளை பிரித்து கொடுக்கும், அதை நாங்கள் பாஜகவுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோங்கிறது அவர் ஆணித்தரமாக உறுதியாக அமித்ஷாட்ட பதிவு பண்ணியிருக்கார். மேலும் 2026 வெற்றி பெறணும், அதுவும் குறிப்பாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவுடைய வாக்குகளை குறைக்கணும், வாக்கை சரிவை ஏற்படுத்தணும். ஏற்கனவே திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இதை நாம் பயன்படுத்தி கொண்டு கூட்டணியில் நிறைய பேரை சேருங்க அப்படிங்கிறதையும் அமித்ஷா எடப்பாடிட்ட சொல்லியிருக்கார். ஸோ அதை பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை பற்றி அவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை கூட்டணிகளை கொண்டு வர பாருங்க, அவங்களை கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஏறக்குறைய 8% வாக்குகள் இருக்கு. தற்போது வரக்கூடிய சர்வே முடிவுகள் நாம் தமிழருக்கு கிட்டத்தட்ட 12% அளவிற்கு அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கட்சி 12% அளவுக்கு வாக்குகளை வைத்திருக்கும் போது எடப்பாடியுடைய அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாமே
ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும். கண்டிப்பாக திமுகவுடைய வாக்கு சதவீதம் குறையும், திமுக வெற்றி பெறுவது வந்து இன்னமும் கஷ்டமாகும். ஸோ இதையெல்லாம் கணக்கில் போட்டு சீமானை நாம் தமிழர் கட்சியை வந்து கூட்டணிகளை கொண்டு வாங்க, அதற்குண்டான வேலைகளை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சமீப காலமாக நாம் தமிழருடைய பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா பெரியாருக்கு எதிராகவும் பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் சில பல காலங்களில் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். பட் அதுக்காக அவர் பாஜக கூட்டணியில் போய் சேருவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த முடிவு முழுவதுமே சீமானின் கையில் தான் இருக்குது. ஒரு கட்சியோடைய நிறுவன தலைவர் சீமான் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வந்து. பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. சூழலுக்கு ஏற்பாது கூட்டணி மாறும் அப்படிங்கிறத எடப்பாடி அவர்களே வந்து விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல தான் அரசியலில் களங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும்போது கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் மாறும். இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்க எல்லா கட்சிகளுமே அப்படி இருந்துருவாங்களா? திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அவங்க கட்சியுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசும்போது தலைவர் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கார் திமுக மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்முருகன் அவருமே அதிருப்தியில் இருக்கார். கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியில் அப்படிங்கிறத ஒரு தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்குமே வந்து அந்த நெருக்கடி வந்து இருக்குது, கூட்டணி நெருக்கடிகள் இருக்குது. பட் ஆனால் ஒட்டுமொத்தமாக பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க. பட் பாஜகவை நீங்கள் ஒன்றிய லெவலில், அதாவது மத்திய அரசு லெவலில், டெல்லி லெவலில், இந்திய அளவில் நீங்கள் வீழ்த்தணும்னு ட்ரை பண்ணுறீங்க, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் வாய் மூடி கண்மூடி காதுகளை பொத்தி கொண்டு ஒரு மௌனியாக இருப்பது வந்து மக்களுக்கு எரிச்சலை அடையுது. அதுவும் குறிப்பாக திருமாவளவன் போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நெல்லையில் உங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பையனுடைய விரல்கள் 2 கையுடைய இருக்கக்கூடிய 5 விரல்களும் வெட்டப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? போய் சந்திச்சிட்டீங்க, அவனை போய் பார்த்து ஆறுதல்லாம் சொல்கிறீங்க, உதவி பணமெல்லாம் கொடுக்குறீங்க. பட் ஆனால் கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள்லாம் மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மேலே. பட் அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் என்னவாக இருக்குது? சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனையில் ஒரு முடிவு எடுக்க முடியல. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையில் இன்னும் அவங்களுக்கு ஓய்வூதிய பலன் கிடைக்கல, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கல. அரசு ஊழியர்கள் பாருங்கள் பழைய ஓய்வூதியம் வேணுங்கிறாங்க, இன்னும் வந்து சரண்டர் லீவ் என்கேஷ் பண்ண முடியல. அவங்க போகிற இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டால் என்ன செய்ய முடிஞ்சது? ஒன்றுமே செய்ய முடியல. கண் பொத்தி வாய் மூடி காதுகளை மூடி மௌனியாக தானே இருக்கீங்க. அப்போ என்ன கூட்டணி? கூட்டணிங்கிறது தேர்தல் கூட்டணி தான். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு கூட்டணியில் மௌனமாக இருப்பதில்லை. ஒரு நல்ல நண்பனுக்கு அழகு என்ன? தன்னுடைய நண்பன் மோசமான விஷயங்களை செய்யும்போது கெட்ட விஷயங்களை தட்டி கேட்கணும். அதுதான் வந்து ஒரு கூட்டணி கட்சி கழகம். பட் கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு இதெல்லாம் பார்க்காமல் இருப்பது வந்து வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறைஞ்சி போயிடும். ஸோ அதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே வேதனையுடன் தான் இருக்காங்க, எப்படி தலைவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது திமுக மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ஸோ இந்த அதிருப்திகளை வாக்குகளாக அறுவடை செய்யணும்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா வந்து எடப்பாடியிடம் சொல்லியிருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அதிமுக பாஜக கூட்டணியை இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு 60 to 70% வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அவர் தான் அதை முடிவெடுக்க வேண்டும். இந்த கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.